Hello friends, welcome back to my channel Angeline Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த மாஸ்டர் செஃப் ரெப்ளிகேட்டட் ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருந்தனால இந்த டைட்டில் நான் எடுக்கிற வீடியோ என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு. சோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரெடி ஆகி எடுக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வீட்ல ஃபெஸ்டிவ் மூட்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு பூந்தி லட்டு. இதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாருமே தீபாவளியை சேஃபாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தி போடுறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 50 லட்டுக்கான அளவு. கடலை மாவு 500 கிராம்னா அரிசி மாவு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் கட்டி இல்லாத ஒரு மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு ஒரு 750 ml-லேருந்து 800 ml-குள்ளார உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாவை நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் கரைச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காய்ச்சதும் இந்த மாதிரி ஒரு பூந்தி லேடல் இருந்ததுன்னா அதில் போட்டு டேப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஆயிலெலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டை போட்ட கரண்டி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூந்தியை எல்லாத்தையும் டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பூந்தியை நல்லா இப்படி அள்ளி அள்ளி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த பூந்தி ஓவராக நம்ம ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. போட்டு போட்டு டக்குன்னு எடுக்கணும். மாவு கரெக்டாக வெந்திருக்கணும், அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பூந்தி போடும் போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டு டக்குன்னு குக் பண்ணிவிட்டு அதை எடுக்கணும். ஒவ்வொரு பேட்சையும் இதே மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த எல்லா மாவுலேயும் பூந்தி போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான சுகர் சிரப் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி 400 ml எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும், நல்லா திகட்ட இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு கரெக்டான இனிப்போட அளவாக இருக்கும். இதில் 1 கிராம் ஏலக்காய் நல்லா தட்டி சேர்க்குறேன். ஒரு 5-6 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அதை சர்க்கரையில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக அந்த பூந்தியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிறேன். இது நம்ம லட்டு பிடிக்கும் போது நல்லா இறுகி பிடிக்கிறதுக்காக, உதிரியாக பூந்தி கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பேட்ச் மட்டும் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம சிரப் நல்லா கொதிச்சு அரை கம்பி பதம் வந்திருக்கு. 1/2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இதை எப்படி பார்க்குறதுன்னா, இந்த பாகை லைட்டாக ஊதி ஆற வச்சுட்டு உங்கள் விரல் நுனியில் வச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வராமல் பாதியாக கட்டாகும். அதுதான் 1/2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம ஃப்ரை பண்ண பூந்தி, அப்புறம் ஒரே ஒரு தடவை மிக்சியில் அரைச்சது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சிட்டு வந்த அந்த பாகை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கடையில் இருக்கிற சாஃப்டான பூந்தி லட்டுக்கு இந்த பதம். இதே உங்களுக்கு ட்ரையான பூந்தி லட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் எடுக்கணும். இப்போ பூந்தி போடும் போது என்ன மிஸ்டேக்ஸ் ஆகும்னா, ஒன்று இந்த மாதிரி பூந்தி ஃப்ளாட்டாக விழுறது. ஃப்ளாட்டாக விழுறதுக்கான ரீசன் தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டெய்லோடு வந்திருந்ததுன்னா, உங்கள் மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 2 மிஸ்டேக் தான் பூந்தி போடும் போது ஆகும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் நான் நெய் வச்சு கொஞ்சம் முந்திரி, திராட்சை 2த்தையும் வறுத்துக்கிறேன். முந்திரி ஒரு 60 கிராம்னா திராட்சை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நெய்யில் நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பூந்தி மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற வச்சுடுங்க. ஆறிட்டு அந்த பூந்தியில் அந்த சிரப் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா லட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும்.
இதே நீங்கள் ட்ரை பூந்தி லட்டு பண்ணுறீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் எடுக்கும் போது நீங்கள் வந்து ஆறுறதுக்குள்ளார வேக வேகமாக உருண்டை பிடிக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த லட்டில் நீங்கள் லவங்கம், அப்புறம் பச்சை கற்பூரம், கற்கண்டு எது வேணால் சேர்க்கலாம். பட் எனக்கு இப்படி சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து ஒரு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.